அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவிமணி அகாடமி. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்ட் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் போடப்பட்ட மிக முக்கியமான திட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் திட்டமாக பிரதான் மந்திரி ஷரம் யோகி மன்தான் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இதை யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை லான்ச் பண்ண பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு 60 வயதுக்கு பிறகு அவர்களுக்கு பென்ஷன் அளிக்கிறதுக்கான திட்டம் தான் இது. ஸோ அவங்க அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னால் முறைப்படுத்தப்படாத தொழிலாளிகளை தான் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவர்களுக்கான ஒரு பென்ஷன் ஸ்கீமாக தான் இதை யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இவர்களுக்கு 60 வயதுக்கு பிறகு மாதம் 3000 ஓய்வூதியமாக அளிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தின் மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் பிரசாத் அப்படிங்கிறது தான். ஸோ பிரசாத் அப்படின்னா என்னென்னா, பில்கிரிம்ஸ் ரீஜெனரேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் ஆக்மெண்டேஷன் டிரைவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பில்கிரிம் ரீஜெனரேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் ஆக்மெண்டேஷன் டிரைவ் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வழிபாட்டு தலங்களை புராதன சின்னங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அதை புனராய்வு செய்து டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஸ்கீமை போட்டிருக்காங்க. ஸோ இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மூலயமா நீங்கள் அந்த புராதன சின்னத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் டூரிசமை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் போட்டிருக்காங்க. இதை யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் தான் இந்த ஸ்கீமையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கீம் பேர் நல்லா பார்த்துக்கோங்க, பிரசாத் அப்படின்றது பில்கிரிம் ரிஜெனரேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் ஆகுமெண்டேஷன் டிரைவ் ஸ்கீம் அப்படிங்கிறது தான். அடுத்தது அருந்ததி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசாம் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அருந்ததி அசாம் ஏஏ. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அருந்ததி ஸ்கீம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குற தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற மாதிரி அங்கே அசாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு தங்கம் அளிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கீமுக்கு பேர் தான் அருந்ததி ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது காலியா சத்ரபுத்தி யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஒடிசா கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுடைய குழந்தைகள் உயர்கல்விக்கு படிக்கும்போது அவர்களுக்கு சப்சிடி அளிக்கிறது, அதாவது மானிய விலையில் அவங்கள படிக்க வைக்கிறது. ஸோ அந்த மானியம் கொடுக்கும்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் முழுமையாக படிக்க வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் காலியா சத்ரபுத்தி யோஜனா. ஸோ இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசா கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சௌரா ஜல்நிதி ஸ்கீம். ஸோ இந்த சௌரா ஜல்நிதி ஸ்கீம் அப்படின்றத யார் லான்ச் பண்ணியிருக்கா பார்த்தீங்கன்னா, ஒடிசா கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி வயலுக்கு நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு 90% மானிய விலையில் சோலார் பம்ப்ஸை வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த சௌரா ஜல்நிதி ஸ்கீம். இந்த ஸ்கீமை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசா கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒடிசா கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்க 2 திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலியா சத்ரபுத்தி யோஜனா. ஸோ இது எதுக்குன்னா, ஃபார்மருடைய சில்ட்ரன்ஸ்க்கு ஹையர் எஜுகேஷனுக்கான காஸ்ட்டை கவர்மெண்ட் ஏற்றுக்குது. ஸோ சௌரா ஜல்நிதி ஸ்கீம் அப்படின்றது 90% சப்சிடியோட சோலார் பம்ப்ஸ் வாங்கக்கூடியது சௌரா ஜல்நிதி ஸ்கீம். ஸோ அடுத்தது ஒன் ஃபேமிலி ஒன் ஜாப் ஸ்கீம். ஸோ இந்த ஒன் ஃபேமிலி ஒன் ஜாப் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீமை யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கிம் கவர்மெண்ட் தான் போட்டிருக்கு. ஸோ இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா குடும்பத்தில் இருக்கவங்களும் அரசு வேலையில் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறதுடைய நோக்கமாக கொடுத்துருக்காங்க. இதை லான்ச் பண்ணியிருக்கிறது சிக்கிம் கவர்மெண்ட். ஸோ அடுத்தது கிருஷாக் பந்து ஸ்கீம். ஸோ இந்த கிருஷாக் பந்து ஸ்கீம் அப்படின்றத யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அட்ரஸ் த ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரெஸ் இன் த ஸ்டேட். ஸோ இதுக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கச்சா டாய்லெட் டு டூ அபியான். ஸோ இந்த கச்சா டாய்லெட் டு டூ அபியானை யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பயன்படாமல் இருக்கக்கூடிய டாய்லெட்டுகளை இடிச்சிட்டு ஸோ அதுக்கு பதிலாக புதிய டாய்லெட்டுகளை கட்டுறதுக்காக இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தது அட்டல் சோலார் கிருஷி பம்ப் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டத்தை
லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் படி அந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்கீமில் யார் எந்த விவசாயம்லாம் என்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் 2 எல்இடி பல்பு, ஒரு டிசி ஃபேனு மற்றும் ஒரு மொபைல் சார்ஜிங் சாக்கெட் இது 3மே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீயாக கொடுத்து இவங்க சோலார் பவரை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கவர்மெண்ட் உருவாக்கி கொடுக்குது. ஸோ அந்த ஸ்கீமுக்கு பேர் அட்டல் சோலார் கிருஷி பம்ப் யோஜனா. இது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்ட் 5ல சந்திப்போம். பார்ட் 5ல இன்னும் இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.